பெரும்பாலான மகர ராசி அன்பர்களை சனி பகவான் வச்சு செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆனாங்க. அவங்க வாழ்க்கை கீழ் நோக்கி போறத அவங்களே வந்து கண்கூடா பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்றத அவங்க கண்டிப்பா செய்வாங்க. உங்களோட மரியாதை, கௌரவம் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில சாக்கடையில போட்ட மாதிரி ஆச்சு. பாக்கியம், குட் லக் அப்படின்றது உங்களுக்கு வரும். கவலையே பட வேண்டாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி பலன்களா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சிகள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீதிமான். அதே மாதிரி பாருங்க, ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோமோ அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லா அளவும் வந்து பாத்தீங்கன்னா குறையாம, பாரபட்சம் பார்க்காம அதை வந்து எல்லாருக்கும் தரக்கூடியவர். கரிசனம் அப்படின்றது யார் மேலேயுமே காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதே மாதிரி யார் மேலேயும் கரிசனம் அப்படின்றது காமிக்கிறதே கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு குணாதிசயம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட சனி பயிற்சி இப்போ வந்து பாருங்க, நம்ம கெட்ட கர்மாக்களுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு கெடுதலான பலன்களையும், நம்மளோட அதி உத்தமமான நல்ல கர்மாக்களுக்கான அதி உத்தமமான பலன்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லளவும் குறையாம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க, சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வந்து பாருங்க, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி தோராயமா 10 மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா பல ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா நம்மளால மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு. ஆனா ஒரு சில தீய பலன்களையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கிற மாதிரி சில பல வழிமுறைகள், சில பல பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து கவலையே பட வேண்டாம். அந்த பரிகாரங்களும் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில நாங்க அந்த பரிகாரமும் சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ வந்து பாருங்க, நாங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க பல அந்தந்த ராசி என்பர்கள், உதாரணத்துக்கு ஒரு ரிஷபராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்ப ரிஷபராசி என்பர்கள் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி, நம்ம இனியும் தாமதப்படுத்தாம டக்குன்னு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராசி அதிபனே சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் ராசி அதிபதி அப்படின்றதுனால மகரத்துக்கு நிறைய நல்லது செய்வாரு. ஆனா இப்போ வந்து பாருங்க, ஏறக்குறைய 7 வருஷம் மகரம் பட்ட கஷ்டம். இந்த 7 நாட்டு சனி இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் சாலிடா கஷ்டப்பட்டாங்க. ஒரு 3 மாசமா தான் ரிலீவ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில ராசியாதிபனாவே இருந்தாலும் பெரும்பாலான மகர ராசி அன்பர்களை சனி பகவான் வச்சு செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆனாங்க. எப்படி அப்படின்னா, தசா புத்தி சூப்பர் டூப்பரா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, பெரும் அளவுக்கு அஃபெக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அவங்களும் அஃபெக்ட் ஆனாங்க, ஒரு 50% தான், 100% அஃபெக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள், பொதுவாக மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே பொதுவாகவே மகரம் வந்து பாருங்க ரொம்ப ஹானஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதால சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதால இந்த ஹானஸ்டி, சின்சியரிட்டி, டிவோஷனா ஒரு வேலையை செய்யறது, ஆத்மார்த்தமா செய்யறது, இதெல்லாம் தான் அவங்கள மேன்மையை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து அவங்க வந்து பாருங்க ஒரு கிராஸ்டெக் ஒரு மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, தில்லு முள்ளு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை கீழ் நோக்கி போறத அவங்களே வந்து கண்கூடா பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மீனம் வந்து 3ஆம் பாவம். அப்ப சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா சகாய சனியா வராரு. அப்ப சகாய சனியா வரக்கூடியவர் என்ன பண்ண போறாரு, நிறைய சகாயங்களை உங்களுக்கு செய்ய போறாரு. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹெல்ப் அப்படின்றத அவர் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம்.
முதல்ல 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம். இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ஒரு பாபர் வந்து உட்காரும் போது, முக்கியமா சனி பகவான் வந்து உட்காரும் போது அதிக வலிமை அடைகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் உண்மை. ஆக மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தம்பி தங்கச்சி, முக்கியமா தம்பி, அது வந்து சொந்த தம்பியா இருந்தாலும் சரி, அங்காளி பங்காளி பெரியம்மா சித்தப்பா பையனா இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்ற உறவு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும். எந்த விதத்துல சப்போர்ட்டிங்கா இருக்கும்? அது வந்து பிசிக்கலி உடல் ரீதியான ஒரு உதவி, இல்லைன்னா மனம் சார்ந்த உதவி, இல்லைன்னா ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு தைரியம், உனக்கு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்றத அவங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ சகாய சனியாக இருந்து அவர் என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா, சகாய சனியாக இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால 7 நாட்டு சனியும் போது வந்து பாருங்க, பசங்க மகர ராசி அன்பர்களை கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படுத்தல, நிறைய அசிங்கப்படுத்தினாங்க, நிறைய அவமானப்படுத்தினாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, பொண்ணை கூட்டின்னு ஓடி போயிட்டான், இந்த மாதிரி நிறைய விஷயம். ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சொசைட்டியில் வந்து பாருங்கள் சில பல தீய பழக்கங்களுக்கு ஆளானாங்க, போலீஸ்கிட்ட அரெஸ்ட் ஆனாங்க, இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களோட மரியாதை கௌரவம் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில் சாக்கடையில் போட்ட மாதிரி ஆச்சு. அதில் பரவாயில்லப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நல்ல குடும்பம் தான், பிள்ளைங்களை நல்லா தான் வளர்த்தாங்க, அதுங்க வந்து ரொம்ப தறி கட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு 4 பேர் வந்து உங்களுக்கு ஆதரவு கரம் அப்படின்றது நீட்டுவாங்க. 4 பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஆறுதலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனி வந்து 9ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால மகரம் 7 நாட்டு சனியும் போது தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. எந்த வேலை போனாலும் அந்த வேலை நடக்காது, இல்லை அந்த வேலையில் தடங்கள், இல்லை அந்த வேலையில் இடையூறு, இல்லை அந்த வேலை நடந்தாலும் அது பிரயோஜனப்படாது, இது நடந்ததுக்கு நடக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இப்போதைய காலகட்டம் வந்து பாருங்கள், நீங்கள் தொட்டதெல்லாம் தொலைகும். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபார்ச்சூன், பாக்கியம், குட் லக் அப்படின்றது உங்களுக்கு வரும். கவலையே பட வேண்டாம், சரிங்களா. இது வந்து பாக்கியஸ்தானத்தை சகாய சனி பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் சகாய சனியாக இருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சுப விரயம் அப்படின்றது வரும். சுப விரயம்னா என்ன அப்படின்னா, நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, அதே மாதிரி நிலப்புலம் வாங்குவீங்க. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய லிங்க் உண்டு, அதாவது ஒரு பிராப்தம் உண்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஆல்ரெடி கட்டி ஒருத்தவங்க இருந்த வீடு அவங்க விற்கிறாங்க, அதை வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹேண்ட் காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கும் நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க, நீங்களே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் இருந்தால் போவீங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ்ஸாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயும் வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் நிறைய ராசிகள் நல்லா இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம குருனோட இம்பாக்டையும் சொல்லணும், ராகு கேதுனோட இம்பாக்டையும் சொல்லணும். இல்லை, குரு 6ஆம் பாவம், பெருசாக யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், ராகு கேது 2-8 பெருசாக யோசிக்க வேண்டாம், பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா சனி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். குருனோட பார்வை இருக்குது அதுக்கும் மேலே, ராகு மேலே. ஸோ நம்ம பெருசாக வந்து குடும்பத்தில் திருப்பி ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கவர் ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவாரா அப்படிலாம் யோசிக்க வேணாம். குருவோட பார்வை இருக்குது. அதுக்கும் மேலே சனி சூப்பர் டூப்பராக இருக்கார். அப்போ சனி யார் யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினச்சாலும் அவங்கள தள்ளி விட்டுருவார். தண்ணி விட்டுட்டு இவர் வந்து நிறைய நல்லது செய்வார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு யோசனையும் உங்களுக்கு வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ரொம்பவே நல்லா இருக்கார். ஏன்னா சனி வலுவடையக்கூடிய இடம் தான் வந்து 3ஆம் பாவம். ஓகேங்களா. சரி, நல்லா இருக்காரு. என்ன கொஞ்சம் மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகரம் உங்கள் ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால சனியே நீங்கள் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சனியை பாராயணம் பண்ணணும், சனியை கும்பிடணும், இல்லைன்னா சிவபிரானை பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு எது சாத்தியமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ சனியே நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னும் போது சனி சாலிசா, சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணணும், இல்லை தினமுமே சனி சாலிசா பாராயணம் பண்ணணும். இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு, அம்மா சனியை வந்து நாங்கள் வீட்டில் கும்பிடலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக கும்பிடலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது, சரிங்களா. இல்லைன்னா திங்கக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போயிட்டு சிவபிரானோட சன்னதி, சிவனையும் அம்பிகையும் ஒரு சேர இல்லை தனித்தனியாக கூட 8 முறை நீங்கள் சுற்றி வாங்க. இது அபரிவிதமான நற்பலன்களை தரும். மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.